ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஏகேஎல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று உத்தரப்பிரதேசில் கெட்டினாங்க. கும்பாபிஷேகம் கூட இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருப்போம், நம்ம இல்லை பொதுவாக நான் சொல்லுறேன், நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஜி நல்லா பிளான் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு டிஸ்க்ளைமரு, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொலிட்டீஷியனுக்கோ அப்புறம் வந்து எந்த ரிலீஜியனுக்கோ சப்போர்ட் பண்ணி நான் பேச போகிறதில்ல. இந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்டரி பார்க்க போகிறோம். ஸோ ஏதாட்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாட்டும் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா 3 இயர்ஸாக ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் 2 செகண்ட் இப்படி நவுருவேன், பின்னாடி எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து இப்போ தான் நம்ம ஜி வந்து இப்போ தான் சைன் போட்டு கோயில் கட்ட சொன்னார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நிறைய இயர்ஸ் வரனால நான் ஸ்கிரிப்டை பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த கோயில் வந்து அயோத்தியில் தான் ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த ராமாயண கதை அப்படிலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணத்தில் ராமர் பிறந்த இடம் வந்து அயோத்தி. அங்கே தான் வந்து ராமர் எப்படின்னா குழந்தையா இருந்ததுலேருந்து பிறந்து வளர்ந்த இடம் அது. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு கோயில் இருக்குது. அது எதுக்குன்னா குழந்தை ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிபி 1900 இல்லை, கிபி 16ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு கிங்கு வந்து அந்த டயத்தில் ஆட்சியில் இருந்த டைம் அப்போ அந்த கோயிலை வந்து இடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு மசூதியை புதுசாக பில்டு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும், ஆப்வியஸ்லி வி ஆல் நோ அபவுட் தட். இந்துக்கும் முஸ்லீமுக்கும் மிடில் ஃபைட்டு நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறமா 1980 விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இயக்கம் தோன்றுது. எதுக்கு அப்படின்னா, நார்மலாக விடமாட்டாங்கல்ல, ஸோ 2 பக்கமும் சண்டை வந்துச்சா. ஸோ அதை அப்படியே விடாமல் 16ஆம் நூற்றாண்டில் அவர் கட்டிட்டு இந்த நார்மலாக 1980 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தானே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது, அதான் இந்து பரிஷத் இயக்கம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அடிக்கல் நாட்டி வைக்காங்க, ஒரு மசூதிக்கு பக்கத்துலேயே அடிக்கல் நாட்டி வைக்காங்க 1989. 1992 என்ன நடக்கு அப்படின்னா, பிஜேபி அப்புறம் வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அப்புறம் வந்து இந்த இந்து பரிஷத் அந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு மறுபடியும் ஒரு போராட்டம் மாதிரி, ஒரு வன்முறை மாதிரி அங்கே நடக்குது. எதுக்கு அப்படின்னா, மசூதியை இடிக்க சொல்லிட்டு. அங்கேயும் ஒரு பிரச்சனை நடந்து 2000 பீப்புள் வந்து கலாம் மறுக்கையா. ஸோ அந்த வந்து 2000 பீப்புள்ஸ் வந்து இறந்துடுறாங்க அந்த சண்டையில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 அங்கே வந்து அந்த மசூதியை இடிச்சிட்டாங்க. ஸோ இடிச்சதுனால பாகிஸ்தானில் 30 ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து அங்கே டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து போராட்டம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் நடுவில் நிறையா பிரச்சனைகள் நடக்குது. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓகே, வடக்கில் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் இதாகவே இருக்கும். பொதுவாகவே வடக்கன்ஸுக்கு வந்து முஸ்லீம் வந்து பிடிக்காது மோரோவர், ஏன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ நிறையா வடக்கன்ஸுக்கு வந்து கொஞ்சம் முஸ்லீம்ஸை பிடிக்காது. அது வந்து ரீசன் வந்து இதுவும் கூட சொல்கிறாங்க சில பேர். இந்த கோயிலை வந்து இப்படி மசூதி இப்படி இடித்ததுனால, முன்னாடி வந்து மசூதி அங்கே வந்து கோயிலை இடிச்சுட்டு மசூதியை கட்டிட்டு இப்போ மசூதியை இடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 அந்த இடத்துல வந்து மசூதி இருந்த இடத்துல இடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு டெம்பரவரியாக ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ராமருக்கு கட்டி வைக்காங்க. ஸோ அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதாவது அட்டாக் பண்ணுறாங்க 2005 ஒரு டீம். ஸோ அதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப் வந்து அவங்கள வந்து கொண்டுருந்தாங்க. ஸோ முடிஞ்சுது 2005. இப்போ வந்து 2019 என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மசூதியை இடித்தாங்கல்ல. ஸோ அதுக்காக வந்து 20 கிலோமீட்டர் அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏரியாவில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு தண்ணிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மசூதி புதுசாக பில்டு பண்ணதுக்காக கவர்மெண்ட் ஒரு லேண்டு கொடுத்துருக்கு, 5 acres லேண்டு. ஸோ இப்போ ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஐ திங்க் ஆகஸ்ட்டு நினைக்கிறேன். 5 ஆகஸ்ட் 2020 வந்து அந்த இதானது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஒர்க்கை. அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயிலோட ஆக்சுவலி இதான் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி. இதுக்கு பின்னாடி இந்த கோயில் எப்படி இருந்து எப்படி எதுக்காக இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் இடம் முடிச்சிட்டாரு.
ஆமாம், ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ராமாயண கதையில் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும்போது இது அது கூட ஒரு இடம் தானே. அயோத்தி அப்படிங்கும்போது அந்த இடத்துல பின்னாடி வர்றாரு, ஏன்னா கோயிலை திரும்ப கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி. ஸோ இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 செம்பு தகடு வச்சு அந்த கோயிலோட கல் அதெல்லாம் வந்து இணைச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து இதில் அவ்வளோவா மண், இந்த சிமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கோயில் கட்டாமல் இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக நிறையா ஊரில் இருந்து கல்லுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஜெய் ஸ்ரீராமா வாட்டவர் ஏதோ ஒன்று ராமரை ரிலேட்டடாக எழுதி நிறையா ஊரில் இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுலாம் சேர்த்தாங்களாம். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மெயின் கோயில் இங்கே இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 6 கோயில் இப்படி இருக்க மாதிரி. நார்மலாக பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவன் கோயிலெலாம் ஊரில் சைடில் இருக்கும்போது அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு சென்டரில் ஒரு கோயில், அதை சுற்றி நிறைய கோயில் இருக்கிற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள அந்த கோயில் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சைடில் பிக்கு போட பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வேர்ல்டுலேயே 3rd பிக்கஸ்ட் ஹிந்து டெம்பிள் அப்படின்னு ஒரு பேர் இப்போ இது எடுத்திருக்கு. ஸோ இது அந்த அளவுக்கு பெரிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 lakh 6 லட்சம் கன அடி அளவுக்கான மணல் வந்து வேற ஏதோ ஒரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது புதுசாக மலையே இது பண்ணி ஒரு ஊர்லேருந்து இந்த கோயில் கட்டுறதுக்காக முன்னாடியிலேருந்து அந்த பொருள் வேணும்லாம் கட்டுறதுக்கு. ஸோ அது அங்கேருந்து அவ்வளோ கணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் செலிபிரிட்டிலாம் போயிருப்பாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்து இதனால ஏதாட்டும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபாரின்காரங்க இந்தியா வராங்க அப்படின்னா இப்போ வந்து தாஜ்மஹால் இதெல்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி guys see this something new in இது உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக சரி வாங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்புவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாட்டும் ஒரு யூஸ் இருக்கும், அங்கே ஏதாட்டும் நிறைய கடைலாம் வச்சு ஓட ஆரம்பிக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு யூஸ் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு அதோட ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாட்டும் உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி வேறு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காட்டும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ரிலேட்டடானவங்க, இந்த மாதிரி கதை ஒரு நேரம் உட்காந்து நீங்கள் கேட்டுருந்தீங்களா, ஸோ உங்களை மாதிரி யாராட்டும் இந்த மாதிரி கதை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then this is AKL. Bye.